ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு அந்த அட்ரஸை வச்சு அவங்க சொன்ன அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. எல்லா ஆட்டோவையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தேடுற ஆட்டோ பக்கத்தில் தான் இருக்குது. அதை பார்த்த உடனே சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா இருந்துட்டு நிலா என்னாச்சு, ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஃபோன் வரல அப்படின்ற மாதிரி நிலா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராகவ் வராரு. ராகவ் வந்த உடனே நிலா என்னாச்சு, ஏதாவது லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா, என்ன உண்மையே சொல்லுங்க, வீட்டில் தான் விட்டுட்டீங்களா இல்லை வெளியில் எங்கேயாவது தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்கவும், ராகவ் அது வந்து நான் ஆட்டோவில் வந்துட்டுருக்கிற போது ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் என்ன ஸ்கூல் பிள்ளையா நிலா, இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்தோம்ல, என்ன முதல்ல சொல்லணும், ஏதோ ஒரு ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு தந்தீங்களே, இதையும் நல்லபடியாக முடிச்சு தந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆர்டரை யாரையும் நம்பி கொடுக்காம உங்களை நம்பி கொடுத்ததுக்காக எனக்கு நல்ல மரியாதை செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ராகம் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நம்பி நான் கொடுத்தது தப்பு தான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிலா இருந்துட்டு எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் டைம் கேளுங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நாங்கள் அதை கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அந்த கிளைண்ட் வந்து மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ராகவ் இருந்துட்டு அவங்க வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சோழன் வந்து நிற்கிறாரு. சோழன் இருந்துட்டு நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு, மணி இப்போவே 12 மணி ஆகிடுச்சு, நீங்கள் போயிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க, நான் கீழே தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு இது எப்படி உங்கள் கையில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முதல்ல மீட்டிங்கை முடிங்க, அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவும் மீட்டிங்கை முடிக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. ராகவ் இருந்துட்டு நிலாவை அந்த கிளைண்ட் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நிலாவும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு வீட்டை ரொம்பவே அழகாக டிசைன்ஸ் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இந்த டிசைன்ஸ், இந்த மாடல்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவும் நிலாவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம திவ்யா இருந்துட்டு என்ன மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சது போல் இருக்குது, ஆமாம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது, ராகவ் கூட என்னை அப்ரிஷியேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழனை பற்றி ஞாபகம் நம்ம நிலாவுக்கு வர ஆரம்பிக்குது. சோழனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கீழே தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி போகிறாங்க. எப்படி இந்த லேப்டாப் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் விடுங்க, மீட்டிங் எப்படிங்க போச்சு, நல்லபடியாக போச்சா, அதெல்லாம் சூப்பராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள், எப்படி இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு அது எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர்கிட்ட போயிட்டு நான் உங்களுடைய ஃபோட்டோ காட்டி அதுக்கப்புறமா தாங்க லேப்டாப்பே வாங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே எமோஷ்னல் ஆகி நிலா இருந்துட்டு சோழனை போயிட்டு ஹப் பண்ணிக்கிறாங்க. சோழனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அதுக்கு அடுத்ததாக ஹப் பண்ணுற நேரத்தில் நிலா இருந்துட்டு எனக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு தெரியுமா, மீட்டிங் ரொம்பவே நல்லபடியாக போச்சு, எல்லாருக்கும் இந்த டிசைன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லை எல்லா மெட்டீரியல்ஸும் இதில் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனுக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. சோழனுக்கு தலகாலையே புரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். காரில் போயிட்டுருக்கிற போதே சாங்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வீட்டுக்கும் போகிறாரு.
பல்லவனுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணனுக்கு தான் அது பைத்தியம்னு பிடிச்சிருச்சா? இப்படி உளறிட்டு இருக்காரே! அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணன் என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ மட்டும் தான்டா வீட்ல இருக்க. அண்ணனும், பாண்டியனும் வீட்டுக்கு வந்துரட்டும். அவங்க வந்ததுக்கப்புறமா உன்கிட்ட நான் சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ப சோழன் இருந்துட்டு, "அதுவரைக்கும் நாம ரொமான்ஸ் மோட்ல இருப்போமே!" அப்படின்னு சொல்லிட்டு நிலா பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சேரனும், பாண்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. "என்னடா ஆச்சு? எதுக்காக வீட்டுக்கு அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அது வந்துண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு கனவு உலகத்துக்கு போயிடுறாரு. "டேய் என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லி முடிடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பாண்டி வந்து திரும்ப திரும்ப கேட்கவும், சோழன் இருந்துட்டு, "நிலா என்ன கட்டி பிடிச்சிட்டாடா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே மொத்த பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.